பாப்புக்குட்டிக்கு சத்து மாவு காலியாகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அரைக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வேலையால் அப்படியே விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு நேற்று தான் மார்க்கெட் போய் பாப்பாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எந்த மாதிரி மெத்தடில் அரைப்பேன், பாப்பாவுக்கு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து சத்து மாவு வீக்லி 3 to 4 டேஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்பேன். இதில் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறேன், அந்த பொருளுடைய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். எந்தெந்த அளவு எந்தெந்த பொருள்லாம் நான் போடுவேன்றதை நான் அந்த லிஸ்ட்டில் அளவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் நமக்கு வரும். நான் வந்து நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் 2, 3 பொருள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வால்நட்டு, இன்னொன்று வந்து ராகி அதில் இருக்கும். ராகி வந்து நான் வந்து நார்மல் ராகி யூஸ் பண்ணாமல் ராகியை முளைக்கட்டி யூஸ் பண்ணுவேன். நான் எந்த மாதிரி மெத்தடில் முளை கட்டுவேன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். கருப்பு உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். நான் கொடுத்துருக்க லிஸ்ட் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது வால்நட்டு, கருப்பு உளுந்து, ராகி வந்து முளைக்கட்டி ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணுற பொருள். இது எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி நல்லா நீங்கள் வெயிலில் காய வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடேறி லைட்டாக கலர் மாறினா போதும். ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் முளைக்கட்டின ராகியை வந்து நல்லா ஃபேன் காற்றுலேயே ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கேன். அதுவுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கும்போது பச்சை வேர்க்கடலையாக வாங்கி நீங்கள் வறுத்து அதுக்கப்புறமேட்டா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடையிலேயே வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஆயில் எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க. வேர்க்கடலுடைய சத்து நமக்கு முழுசாக கிடைக்காது. நான் எப்பயுமே பச்சை வேர்க்கடலை வாங்கி நான் வந்து வறுத்து அதுக்கப்புறமேட்டா எடுத்துப்பேன். ராகி, கோதுமை 2மே நல்லா நாட்டு ராகி, நாட்டு கோதுமையாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ராகி, கோதுமை 2மே எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க நிலத்திலே பயிர் பண்ணி பாப்பாக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், என்னென்ன பொருள் என்னென்ன அளவில் போடணும்னு சொல்லிட்டு. இந்த அளவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வறுத்து நல்லா ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு நைஸாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா குவான்டிட்டி 2 கிலோவுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா பாப்புக்குட்டிக்கு கஞ்சி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான சிறுதானியமும் போட்டிருக்கேன். குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிறு ஃபில்லிங் ஆகும். இது வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பிரியாணி இலை ஒன்று போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்.